மகா இரக்கங்களின் பிதாவே, ஆபத்து காலங்களில் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் எங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறீர். அதனால் நாங்கள் எப்போது உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்திருக்கின்றேன். இந்த புதிய நாளிலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பதன் மூலமாய் இந்த நாளை உமது தயவுடனும் இரக்கத்துடனும் ஆரம்பிக்கின்றோம். ஏற்ற காலத்தில் நீர் எங்களை உயர்த்தும்படி உம்முடைய பலத்த கைக்குள் நாங்கள் இன்னும் அடங்கியிருப்பதை நாங்கள் நினைவு கூர்கிறோம். உம்முடைய பலத்த கரம் இன்றைய நாளில் எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று ஏசாயா 54:13 நீர் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றேன். அப்பா, எங்கள் பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்பட்டவர்களாக, உமது வழிகளில் நடப்பவர்களாக, உமது சித்தத்தின்படி நடந்து உமக்கு மகிமை உண்டாகும்படி செய்பவர்களாக அவர்களோடே இருந்து வழிநடத்தும்படியாக இந்த நாளிலே வேண்டிக் கொள்கிறோம். அவர்களின் பாதைக்கு உமது வேதமே வெளிச்சமாயிருந்து அவர்களின் நடத்தைகள் உமக்கு பிரியமானதாக இருந்து உம்மை பின்பற்றி நடப்பவர்களாக வளரவும் வாழவும் கிருபை செய்துள்ளோம். தீய வழிகளை பின்பற்றுகிறவர்களை விட்டு விலகி அவர்களை செம்மைப்படுத்துகின்ற ஞானத்தை அவர்களுக்கு தந்தருளும். இளமை அபாயங்களுக்கும் வாலிப வழிமாறுதலுக்கும் இடம் கொடாமல் சிருஷ்டிகராகிய உமது பாதையில் மட்டும் பயணிக்க நீர் அவர்களின் மேய்ப்பராயிருந்து அவர்கள் தாட்சி அடையாதபடி காத்து கொள்ள இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம். நீர் உமது இரக்கங்களினால் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென்.